நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா. இந்த டயலாக சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? உண்மையா சொன்னா குகேஷ்டே சொல்லலாம். ஐயோ போயும் அவன்கிட்ட வேற கொடுக்கணுமா, அவன்கிட்ட போய் லூஸ் பண்ணவான்னு யோசிச்சா இன்னும் 2 ஆட்டம் போகும். அது வேற வழி இல்லை. ஆனா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியா இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, இருக்காம இருக்கிறது அது இன்னொன்று. அதான் ஒரு பெரிய லெகசி. நீங்க ரொம்ப ஒரு லாங்கிவிட்டியோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளேயர். நீங்க இப்ப பார்த்தா குகேஷ், பிரக்யானந்த் இவங்களெல்லாம் பாக்குறப்ப கிட்டத்தட்ட உங்க வயசுல நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சீங்களோ அது திரும்ப மறுபடியும் செஸ் வேர்ல்டுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்க அந்த வைப் எப்படி பாக்குறீங்க? 2 விதமா. ஒரு விதத்துல பார்த்தா சந்தோஷமா இருக்கு, சரி கண்டினியூ ஆகுதுன்னு. இன்னொரு இடத்துல பார்த்தா அவ என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் தானே இது என் வேலையாச்சு, அவன் ஏன் இங்க போடுறாங்க. முதல்ல சில வாட்டி அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிரக்ஞானந்த வைக்கன்சி இந்த டாடா ஸ்டீல் முதல் வாட்டி ஜெயிச்சாச்சு. எனக்கு தோணித்து நானே முதல் வாட்டி அந்த வயசுல தான் அப்ராக்சிமேட்லி ஜெயிச்சேன். இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான் அது மாதிரி. ஸோ எல்லாத்துலேயும் செஞ்சதெல்லாம் இப்போ மெதுவாக செஞ்சுனே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பெருமையாகவும் இருக்கு, நல்ல இடத்துல வந்து விட்டுருக்கோம். இல்லை அந்த இடம் எனக்கு புரியல. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோன்றதுன்னா அது என்ன சொல்றீங்கன்னு couldn't connect. நான் அங்க இருக்கணும், நாங்க இல்லாம அவங்க என் இடத்துல உட்காந்துட்டு நான் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களே, அது எப்படி நடந்தது, நான் எப்போ ரிட்டையர் ஆனா அந்த விதத்துல. ஓகே ஓகே. ஈவன் டுடே நீங்க அந்த ஸ்பிரிட்டோட தான் பாக்குறீங்க, அது அந்த காம்படிஷன் இருக்கிறதா தான் பாக்குறீங்க. அதாவது சொல்லுவா, ஒரு பழைய வயசான குதிரைக்கு ட்ரம்பட் கட்ட திருப்பி வந்து சண்டைக்கு போன மாதிரி அந்த ஆட்டிடியூட் மாதிரி எனக்கு இவால நிறைய டோர்னமெண்ட்ஸில் பார்த்தா எனக்கே தோணித்து, சரி நேற்றுக்கு தானே விளையாடிருந்தோம், நேற்றுக்கு தானே இதை செஞ்சேன், நேற்றுக்கு தான் நான் அதை பண்ணேன், அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஒரு வகையில் பசங்கள்லாம் நல்லா வந்து விளையாடுறது சந்தோஷமா இருந்தாலும் நம்ம ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகிறோமோன்னு ஒரு சின்ன ஃபீல் வருது உங்களுக்கு? ஒரு பேக்கேஜ் என்ன இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அதே நானும் செஞ்சிருந்தேன், எங்கே போச்சு அந்த ஞாபகம் திடீர்னு வரும். ஆக்சுவலாக இப்போ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேயே இப்போ திருப்பி ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும், கொஞ்சம் வருஷம் முன்னாடி தானே படிச்சிருந்தேன், இந்த ரூம்ல தானே உட்காந்து ஜாக்கிரதை கேட்டிருந்தேன், அந்த சென்சேஷன். ஓகே. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்னு குகேஷ்ட சொல்லுவீங்க ஃபன்னா. இந்த டயலாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால யார்ட்டையாவது சொல்லணும்னு இருந்திருந்தா அல்லது இப்போ கூட அதை சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? உண்மையா சொன்னா குகேஷ்டே சொல்லலாம். முன்னாடி 2-3 பேர் வந்திருப்பாங்க சொல்றதுக்கு. ஆனா நல்ல கனெக்ட் ஆகுது குகேஷோட. ஏன் குகேஷோட? குகேஷ்னா அவங்க தான் அதே இடத்துல இருக்காங்க மாதிரி இருக்கு. முன்னாடியே அப்ப நான் செஞ்சாச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் அப்பயே செஞ்சுட்டா அப்படின்னு. அப்ப அந்த டயலாக் நீங்க சீரியஸா தான் சொல்லிருக்கீங்க? இல்ல, நல்லா எழுதினாங்க. உண்மையா சொல்லணும், அந்த டயலாக்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, எங்களை புரிஞ்சுட்டு சரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க தான் உங்களுடைய நேரடி காம்படிட்டராகவும் இங்கே இருக்காங்க. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேரடாக்ஸ் மாதிரி கூட இதை நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்குலாம் நீங்கள் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் அவங்க கூட விளையாடி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு காம்படிஷன் நடக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்கள் காலத்திலே நடக்கிறது. ஹவு டு யூ சீ தட்? அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிளெஸிங் மாதிரி தோணும். ப்ராபப்ளி நான் குகேஷோ பிரக்யானந்தை சந்திக்கிறப்ப அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷனில் அதை கேட்கக்கூடும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், என்ன இருந்தாலும் என் ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னு அந்த ஆசை இருக்கும். ஆனால் கடைசியில் யார் ஆடுறேன்னு, முக்கியமானது யார் ஆடுறேன்னு மறந்துட்டோ செஸ் போர்டை பார்க்குறது நல்ல பழக்கம். அது நல்ல பழக்கம். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கீங்க. எனக்கு அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கேம்னு வரப்போ நான் ஜெயிக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூடு தான் நம்ம போய் ஆகணும். அது இல்லாமல் ஆட முடியாது. அதான் ரொம்ப சீக்கிரம் அந்த ஆட்டிடியூட் போயிடுச்சுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபன்னுக்கு ஆடேன்னு. எனக்கு ஃபன்னுக்கு ஆட எனக்கு தெரியாது. எனக்கு ஃபன்னு ஜெயிக்கிறதுல இருந்தா எனக்கு ஃபன் வரும். ஆட்டம் வந்து சண்டைக்கு தான் போய் கரெக்ட் இல்லாமா. தேங்க்யூ ஹெட் மாஸ்டர். Behind Roots Master Inspirers with Grand Master Vishwanathan Anand. Title sponsor Dr. Sri Verma. Ayil Tarum Ayurveda. Aruvi Sikichai Illar Gunam Ayil Kala Nivaranam. And Specs Makers, the eyewear expert. Powered by Aachi Badam Drink Mix. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Massage, your ultimate destination for perfect wedding suits.